அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து டெஸ்ட் 1க்கான ப்ரைஸ் வந்து யார் வாங்க போறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 536 பேர் வந்து 90 மதிப்பெண்ணுக்கு மேல வந்து எடுத்திருந்தாங்க. எத்தன 90 மதிப்பெண்ணுக்கு மேல 536 பேர். அது என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ரேங்க் லிஸ்ட் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும்போது, நான் வந்து இந்த எக்ஸெல்ல வந்து பண்ணும்போது, மார்க்க மட்டும் செலக்ட் பண்ணி நான் ஷார்ட் பண்ணதுனால நெறைய அப்படியே மாறிடுச்சு. அதாவது நேமு, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாம, மார்க்க மட்டுமே நான் வந்து செலக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணதுனால தான் அந்த குழப்பம் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் புதுசா நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். நீங்க இதுவரைக்கும் அந்த புது ரேங்க் லிஸ்ட் நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா, நான் வந்து டெலிகிராம்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அதில பார்த்தீங்கன்னா, வரிசை எண் 1லேருந்து 536 வரைக்கும். அது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வரிசை எண்ண தான் எழுதியிருக்கோம். குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த வரிசை எண்ண தான் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். அந்த வரிசை எண் அடிப்படையில ஒரு 3 பேர நம்ம வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ண போறோம். அந்த 3 பேர் யாரு அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம பேசிட்டு, OMR ஷீட் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு, புக்கு வந்து நம்ம வந்து அவங்க அட்ரஸுக்கு வந்து கொரியர் வந்து பண்ணிருவோம். இப்போ வந்து தீபாவளி வரதுனால, இப்போ கொரியர் பண்ண முடியாது. தீபாவளி முடிஞ்சதுமே நம்ம வந்து கொரியர் வந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். ஏன்னா, இப்போ அனுப்பலாம். இடையில வந்து லீவ் வர்றதுனால எங்கேயாவது வந்து நின்னுரும். உடனே அவங்க கைக்கு வந்து போகாது. ஸோ அதே மாரி டெஸ்ட் 2க்கு நல்லா படிங்க. அதே மாரி டெஸ்ட் 2க்கு வந்து புக்கு ப்ரைஸ் இருக்கு. டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. டெஸ்ட் 2க்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். டெஸ்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா, 15% நம்ம வந்து டிஸ்கவுண்ட் குடுத்தோம். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டெஸ்ட் 2க்கு 90 மதிப்பெண் மேல 90 டூ 95 எடுக்கிறவங்களுக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. நம்மளுடைய கொஸ்டின் பேங்க் புக்குக்கு 20% நம்ம வந்து டிஸ்கவுண்ட் குடுக்கிறதா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 95 மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்தா வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் குடுக்கிறதா வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள படிக்கிறத ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு 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 பெனிஃபிட் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறதுனால பரவால்ல நம்ம மார்க்கும் எடுத்தோம். நமக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் குடுக்கறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். அதாவது இந்த டப்பால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1லேருந்து 536 வரைக்கும் வரிசை எண் போட்டு நம்ம வந்து எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா, நான் வந்து நம்ம வந்து 3 பேர் யாருன்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. அது குலுக்கல் முறையில எடுத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அதுதான் இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் யாரும் இல்ல. அதனால நானே வந்து குலுக்கல் முறையில எடுக்கிறேன். ஏன்னா, குழந்தைங்கள விட்டு எடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாம் ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க. யார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட்ஸ் என்ன 70வது நம்பர் 70வது நம்பர் வந்து வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம கால் பண்ணி பேசிட்டு, OMR ஷீட் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரைஸ் வந்து குடுத்துருவோம். இன்னும் ஒரு 2 பேர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 70 யார் அப்படின்றத நான் வந்து PDF பார்த்து நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு குடுத்த ரேங்க் லிஸ்ட்டு கிடையாது. நம்ம அப்டேட்டட் குடுத்த ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த 70வது நம்பர். சரிங்களா? சரி இத வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் கூட குலுக்கும்போது கீழ விழுந்துட்டுது ஒரு 2 சீட்டு. இது பார்த்தீங்கன்னா 104. ஃபர்ஸ்ட்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா 70. இது வந்து 104வது நம்பர். ஸோ நேம் வந்து யாரு, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னூத்தி 390 நம்ம பார்த்துடலாம் யாருன்னு. ஆ 70 பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து கௌசல்யா, தூத்துக்குடி. ரம்யா மேடம் ஊருன்னு நெனைக்கிறேன். ரம்யா மேடம் ஊரு கிடையாது. அவங்க கன்னியாகுமரி. ரம்யா மேடம். இது வந்து தூத்துக்குடி. 70வது நம்பர் பார்த்தீங்கன்னா, கௌசல்யா, தூத்துக்குடி. அவங்க மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா, 98 வந்து எடுத்திருக்காங்க. 70. நம்ம அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு
104. 104 பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி அவங்க வந்து விழுப்புரம். அவங்களும் 98 வந்து எடுத்திருக்காங்க. அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு 104. அடுத்து வந்து 390 வந்து பார்த்தலாம். 390 பார்த்தீங்கன்னா பவித்ரா எம் ஈரோடு. அவங்க வந்து 92 வந்து எடுத்திருக்காங்க. என்னன்னா 3 பேருமே உமன்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 3 பேர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கடைசியாக இன்னும் ஒரே ஒரு ஷீட் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி. 3 இல்லாமல் இன்னும் 1 மட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் இதில் இருக்க எல்லாருமே 15% டிஸ்கவுண்ட்டில் புக்ஸு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து பண்ணுறோம். 358 யாருன்னு பார்த்துடலாம். 358 அவங்க பேர் வந்து லக்ஷ்மி. அவங்க வந்து சென்னை. அவங்க மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 93 வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே உமன்ஸ் தான். சந்தோஷம் தான். அடுத்த டைம் இன்னும் 2வது டெஸ்ட்டில் வந்து யார் யார் வராங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து கால் பண்ணி பேசிட்டு OMR ஷீட் வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம புக்ஸ் அதே மாதிரி புக்ஸு வந்து நம்மக்கிட்ட 12 புக்ஸ் வந்து இருக்குது. அவங்களுக்கு என்ன புக்கு தேவையோ அதில் நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு புக்கு நம்ம வந்து அனுப்பிச்சி விட்ருவோம். ஏன்னா நம்ம கொடுக்குறோன்ற பேரில் எதையோ ஒன்று கொடுத்துடக்கூடாது. அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தோம்னா வந்து சரியாக வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்குமே நம்மளால் என்ன முடியுதோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணுவோம். நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு பின்னாடி வந்து உழைப்பு வந்து இருக்குது. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வாங்க. அப்படியே GS வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுவும் இல்லாத அவுட் சோர்ஸுக்கும் நம்ம வந்து இப்போ வந்து வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு வாங்கி இப்போ நான் வந்து படிச்சுட்ருக்கேன். நல்லா இருந்ததுனால என்ன பண்ணேன் அப்படின்னா, அது பப்ளிகேஷனுக்கே ஃபோன் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்றதுனால கால் பண்ணி பேசிவிட்டு அவங்கக்கிட்டேயும் நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். வெங்கடேசன் அவர்களுடைய புக்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு சம்மந்தமாக 4 புக்ஸு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 5 புக்ஸு. இப்போ நான் சும்மா சொல்கிறேன். நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸ் தான் எல்லாமே. ஏன்னா நான் படிக்க ஆரம்பித்ததுமே நமக்கு அந்த ஃபீல் வந்து இருந்தது. ஏன்னா நான் கிருஷ்ணன் சார்கிட்ட கூட நான் பேசினேன். பரவாயில்ல வெங்கடேஷ், நீங்கள் இது புக்கு அவங்க ஏன்னா நிறைய பேருக்கு வாங்க முடியல, நிறைய பேர் கிடைக்கிறதில்ல. நம்ம வெப்சைட் மூலிமான்றதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரேங்க் லிஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து கிருஷ்ணன் சாருக்கு நான் கால் பண்ணி பேசி சார் தான் சொன்னார். நான் சொன்ன ஒரே வார்த்தையிலே டக்குன்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஃபேஸ் பண்ணதுனால நான் இந்த மாதிரி தான் சார் மிஸ்டேக் ஆகிடுச்சு மார்க்கு அப்படின்னு சொன்னதுமே, நான் சொன்ன அடுத்த செகண்டே சொல்லிட்டாரு. அன்டைம் அப்படின்றதுனால நைட்டு வந்து என்னால் வந்து பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் பண்ண மார்க்கே வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அவங்க சைடு தான் ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருக்கும். நம்ம சைடு இருந்தது நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். அடுத்த டைம் நீங்கள் சரியாக மார்க் வந்து என்டர் பண்ணுங்கள். ஒரு வேளை என்டர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா அதை நோட் பண்ணிக்குவோம். ஆனால் அதுக்குன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாட்ஸ்அப்லேயே அமுச்சிடாதீங்க. ஒரு வேளை ரேங்க் லிஸ்ட்டு நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அதில் எந்த மார்க்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டிங்கன்னா, உங்கள் நேம் வந்து அதில் வரலைன்ற பட்சத்தில் அமுச்சு விட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்குவோம். சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக பண்ணுறது தான். நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்க முடியாது. ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபார்மேட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நல்லா படிங்க. வெங்கடேஷன் அவர்களுடைய புக்கு என்னென்ன அப்படின்றத நான் சும்மா ஒரு ஓரலாக வந்து சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்க அந்த புக்ஸ் வேணால் நான் காட்டுறேன்.
இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும், இது வந்து பண்டைய காலம். இந்த புக்கும் இது தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் இடைக்காலம். இது 2ம் ஒரு ஜோடியா தான் வந்து வரும். இது 2ம் ஒரு ஜோடியா தான் வந்து வரும். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடா ஏ டூ ஜெட். நம்ம ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்கு தான் நம்ம இது வந்து படிக்கணும். ஸ்கூல் புக் படிக்காமயே வெறும் அவுட் சோர்ஸ் மட்டும் நம்ம வந்து நம்பி படிக்க முடியாது. ஏன்னா ஸ்கூல் புக் டேட்டா எல்லாமே முடிச்சிட்டவங்க படிச்சுக்கலாம். இது தமிழ்நாடு வந்து பண்டைய காலம், இடைக்காலம் இது 2ம் ஒரு செட்டா வந்து வரும். நீங்க தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ரிலேட்டடா பேசிக் அதாவது இந்த புக்ஸோ 4 புக்ஸ் இருக்கு. கான்செப்ட் என்ன அப்படின்னா, பண்டைய காலத்துல ஆரம்பிச்சு ஸ்டாலின் ஆட்சி வரை தமிழ்நாடு ரிலேட்டடா எல்லாமே இந்த 4 புக்ஸ்ல கவர் ஆகுது. இந்த 4 புக்ஸ்ல. எது பண்டைய காலத்துல ஆரம்பிச்சு இப்போ ஸ்டாலின் ஆட்சி வரை 4 புக்ல கவர் ஆகுதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டேட்டாவுமே இதுல வந்து இருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இது இல்லாம இன்னும் புக்ஸ் வரல. நான் வந்து அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டேன். புக்ஸ் இன்னும் எனக்கு வந்து வரல. இந்திய அரசியலமைப்பு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். இந்திய தேசிய இயக்கம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது இல்லாம தமிழ்நாடு நிர்வாகம் தொடர்பா ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த புக்ஸ் எனக்கு வந்ததுமே என்னென்ன புக்ஸ் அப்படின்றது ஃபுல்லாகவே நான் ஒரு ரிவ்யூ மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது அவுட் சோர்ஸ். இது வந்து திருக்குறள் புக்கு. இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எந்த புக்கு வாங்கினா அப்படின்னா இந்த 2 புக்கு. இந்த 2 புக்கு வாங்கினா திருக்குறள் புக் வந்து ஃப்ரீயாக வருது. நம்மளும் அப்படியே வந்து கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அவுட் சோர்ஸுக்கு நல்லா இருக்குது. நான் படித்தேன், நல்லா இருக்குது. இப்போ நீதிக்கட்சி ஆட்சியெல்லாம் படிக்கும்போது ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டா என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. நம்ம படிக்கவே தெரியுது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படின்றது நமக்கு படிக்கவே தெரியுது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அவுட் சோர்ஸுக்கு உண்டானது நீங்கள் வாங்கி படிங்க. இப்போ இது என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு வந்துடும். அது நீங்கள் படிச்சுக்கலாம். இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஒரு புக் இருக்குது, அது படிச்சுக்கலாம். தமிழ்நாடு ரிலேட்டடாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரினா 4 புக்ஸு. டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக அதான் கொஷின் கேட்டிருக்காங்க இந்த புக்ஸில் இருந்து. டைரெக்டாக இதிலே போயெல்லாம் படிக்கக்கூடாது. ஸ்கூல் புக் முடிச்சுட்டு தான் இது நீங்கள் வந்து படிக்கணும். ஸ்கூல் புக்கில் கவர் ஆகக்கூடிய லெசன் எல்லாம் முடிச்சுட்டு படிங்க, பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.